நமக்கு எல்லாருக்கும் ஜப்பனீஸ் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி தெரியும். வாட்டர் எப்படி ஒரு வேர்டில் இருக்கிற எமோஷனை புரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகுது, ரேடியேட் பண்ணுது, அதனோட ஃப்ரீக்குவென்சியை, வைப்ரேஷனு, அதனோட டிசைன் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்மளும் அது மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலில், வாட்டர் கிளாஸில் நம்ம எழுதி ஒட்டி வச்சிருந்தாலும் நம்ம அதை வேண்டிட்டு நம்ம பாசிட்டிவாக எழுதி வச்சுட்டு நம்ம அந்த வாட்டர் யூஸ் பண்ணுறது பயனடைகிறத பற்றி நிறைய ப்ராக்டிசஸை பார்த்துருப்போம். ஒரு வாட்டர் பாட்டிலில் அந்த ஒரு நல்ல வேர்ட்ஸ் எழுதி வச்சா அப்படி இருக்குன்றத பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் மாதிரி நமக்குள்ளே 80% 70% தண்ணி இருக்குதுன்றது நமக்கு தெரியணும் போது நம்மளோட உடம்புக்குள்ளே அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு மேலே நல்ல விஷயங்களை எழுதி வச்சா அது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி, அது ரேடியேட் பண்ணுற மாதிரி நல்ல ஃப்ரீக்குவென்சியை நமக்குள்ளே நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை போட்டு வச்சா நமக்கு தெரியும். ஒரு கொஸ்டினில் ஒரு வரி போட்டால் 1000 ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஆன்சரை நம்ம பண்ணுறோம். 1000 மெமரி நமக்குள்ளே இருந்து வருது ஒரு வேர்டை சொன்ன ஒன்றேன்னும் போது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த, நல்ல வார்த்தையை நமக்குள்ளே இட்டு நிரப்பினோன்னா அது மூலமா எவ்வளோ நல்ல விஷயங்கள் வெளியே வரும்ன்றது நமக்கு தெரிகிறப்போ, அது மாதிரி நல்ல விஷயங்களை நமக்குள்ளே போட்டு வைக்கிறப்போ, நம்ம அதனோட கண்டெய்னராக மாறுறப்போ, நமக்குள்ளே இருக்கிற வாட்டர் அதை ஒளிபரப்போன்றது நமக்கு புரிகிறப்போ, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே அது ஒளிபரப்பப்படுறப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்க எல்லா செல்களும், எல்லா நுண்ணுயிர்களும் பலன் அடையுதுன்றது நமக்கு புரிகிறப்போ, நம்மக்கிட்டேருந்து அந்த வேவ்ஸ் பறந்து வெளியில் போகிறப்போ அந்த எல்லா பலனும் நம்மக்கிட்டேருந்து வாழ்த்து மாதிரி, மகரிஷி சொல்கிற மாதிரி அந்த அலைகள் வெளியே போகுது. அதோட ரிலேட்டட் இருக்கிற விஷயங்களை டச் பண்ணிவிட்டு அதை கான்டூர் மேப் மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சியில் இருக்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி மறுபடியும் நம்மளை அடையிறப்போ அதுதான் அந்த நல்ல டிசைன் ஆகிறதுன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரே மாதிரி ஃப்ரீக்குவென்சி இருக்கிறவங்கக்கிட்ட அதே மாதிரி அன்பு, கருணை, ஆற்றல், நல்ல ஆற்றல் எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு வரப்போ அதை எல்லாத்தையுமே நமக்கு என்ரிச் பண்ணி கொடுக்குது. எல்லா நல்ல விஷயத்தையும் குமுலேட்டிவான ஒரு நமக்கு கிடைக்குதுன்றதை, கூட்டு வட்டின்றத ஐன்ஸ்டீன் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகிற நல்ல விஷயம் எல்லா நல்லவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயத்தையும் டச் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வரப்போ நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் கிடைக்குதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நான் சொல்கிறதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ண முடியும்னு நம்புகிறேன். எல்லா நல்ல வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட வாட்டர் பாட்டிலாக நீங்கள் உங்களை நினச்சிக்கும் போது, நம்ம நினச்சிக்கும் போது நமக்கான பலன் எப்படி இருக்குன்றதை நம்ம கற்பனை பண்ண முடியும்னு நம்புகிறேன். நன்றி.